எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனிதன் தான். அந்த மனிதன் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய பாரம் வந்து இந்த பூமிக்கு வந்து மனிதன் தான். இப்போ நம்ம சாப்பிட்டு கீழே கொட்டினா கூட அது எருவாகி மண்ணுக்கு உரமாயிடும். எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் மனிதன் மட்டும்தான். கான்செப்டே நீங்கள் சொல்கிறது தப்புங்க. எல்லாமே மனுஷனுக்காக உண்டானது தான். இல்லை, மனுஷனுக்காக உண்டானதான் நம்ம ஆக்கிக்கிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டோங்களா, எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையை தன்வசப்படுத்தி இதில் வந்து தவறாக பயன்படுத்துனதுனால மனுஷன் குற்றவாளி ஆகிட்டான். இல்லை, ஆக்சுவலி மனுஷன் வந்து பேராசைப்பட்டான், அதனால தான் குற்றவாளி ஆகிட்டானே ஒழிய. அதாவது எல்லாமே படைக்கப்பட்டது மனிதனுக்கு தான். என்ன செய்வாங்க, நீர் நெருப்பு காட்டில் இருக்குல்ல, அது அந்த கைமாலாம் எடுக்க அப்படியே அதுக்காக தான் மூன்றுலேயே அடிக்கிற மாதிரி. மூணும் இருக்குங்கல்ல, மூணுமே மனிதனுக்கு தான். நெருப்பு இல்லாமல் மனிதனால் எல்லாமே படைக்கப்பட்டது மனிதர்களுக்கு தாங்கிற கருத்தில் எனக்கு பயங்கரமான முரண்பாடு இருக்குது. கருத்துக்கள் கிடையாது அப்படின்னா வள்ளுவம் பார்க்க நீங்கள் பொய்யாக்கிடுறீங்க.